சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறாரா நயினார் நாகேந்திரன்? இப்போ அவர் பேசிய பேச்சுக்கு அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம அதெல்லாம் வரிசையை பார்த்துடலாம். அவர் செங்கோட்டையினுடைய பைட்டை போடு. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கருத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனியாக பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அதற்கான விளக்கத்தை தருகிறேன். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இன்று எந்த கருத்துக்கள் சொன்னாலும் இந்த அரசுக்கு எதிர்முறையாக கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நயினார் நாகேந்திரன் அரசு நிகழ்ச்சியில ஒரு பொது நிகழ்ச்சியில பேசும்பொழுது முதல்வர் குறித்தும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் அவதூறா பேசியிருக்கிறாரு. அது குறித்து உங்களுடைய இந்த அவதூறாக பேசுவது, அநாகரிகமாக பேசுவது என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்கு. ஒரு மதிப்பிற்குரிய ஒரு மாநில தலைவர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க இப்படி பேசுவது ஏற்புடையதே அல்ல. ஒரு மனிதனை பத்தி எவ்வளவுதான் மோசமா பேசுவீங்க? ஒரு மனிதனினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை பத்தி எவ்வளவுதான் மோசமா பேசுவீங்க? எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப அவங்களுடைய தாயாரையே இழிவுபடுத்துவதை போல பேசுவது ஏற்புடையதே கிடையாது. இந்த நாட்டை தாய் நாடுமோ, மொழிய தாய் மொழியுமோ, எங்க பார்த்தாலும் பெரியவர்களே தாய்மார்களேமோ. நாங்கெல்லாம் ஜெயிச்சது காரணமே எங்க சிங்க பெண்கள் தான். இந்த பெண்களை காப்பாற்ற சிங்க பெண்கள் படையமைத்த என் தலைவன் எங்க தாய்மார்களை தவறாக பேசுகிறேன். இதை போன்ற தலைவர்கள் எனவே இது ஏற்புடையதில்லை. இதை கடுமையாக நான் கண்டிக்கிறேன். இனிமேல் இதை போன்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது தொடர்ச்சியாக RS பாரதி ஐயாவா இருக்கட்டும், மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், அல்லது திமுக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பெருமகளா இருக்கும், பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேசப்படும், பொறுப்புணர்ச்சியோடு பேசணும். எந்த அளவுக்கு இப்போ இந்த 3 மாதத்திலேயே எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நாங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்க இயலாமையில் பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயலாமையில் சொல்கிறதா நான் பார்க்குறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது இவங்க அமைச்சர்கள் நயினார் நாகேந்திரனை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் இது மாதிரி பேசுகிறத வாடிக்கையாக வச்சிருக்கிறாராங்கிறதான் கேள்வி. ஆமாம், வாடிக்கையாக தான் வச்சிருக்கிறாரு. முன்பே ஒரு முறை இதே போல் பேசி அதற்கு பிறகு அவங்க கட்சி தலைமையிலிருந்தெல்லாம் அழுத்தம் வந்ததுக்கப்புறம் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களே வெளிப்படையாக வெளியில் இது போல் பேசி இருக்கக்கூடாதுன்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களாகட்டும், தமிழிசையும் கண்டிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாமே கூட அந்த பெண் தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்ததுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. ஒரு மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மன்னிப்பு எதுக்காக சார் கேட்போம்? ஒரு தவறை நம்ம உணர்ந்து இனிமேல் இது போல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்போம். திருப்பி அதே போல் நேற்று தான் ஒரு தலைவர் பேசியிருந்தார், ஒரு கட்சி திமுகவிலிருந்து ஒரு தலைவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு நிறைய கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கிறப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இவர் ஏன் இப்போ இதை பேசணும்? இதை தவிர்த்திருந்திருக்கலாம். மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மறுபடியும் அதே மாதிரி ஒரு சர்ச்சையில் சிக்கிறாரு அப்படின்னா இது அவர் ஒரு உணர்ந்து தான் செய்கிறாரா இல்லை வேணும்னு செய்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டனத்திற்குரியதான். அப்படிப்பட்ட ஒரு உவமையோ ஒரு ஒப்பீடோ இருந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆமாம், இப்போது நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் ஒன்று பேசிடுறீங்க, எதுக்காக நீங்கள் அப்படி பேசுகிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துடும். உங்களுடைய தரம் குறித்தும் கேள்வி வந்துடும். அதை விட உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக கூடியிருக்கிறவர்களுடைய தரம் குறித்தும் கேள்வி வந்துடும் இல்லையா? நீங்கள் யார் உங்கள் முன்னாடி திரண்டிருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் பேசுவீங்க. அப்போது ஒரு மோசமான ஒரு அவதூறாக அருவருக்கத்தக்க வகையில் பேசும் பொழுது அப்போது நம்மை மட்டும் மதிப்பை குறைத்து கொள்வதோடு பார்வையாளர்களுடைய மதிப்பையும் சேர்த்து குறைத்து விடுகிறோம் என்பதை இந்த அரசியல் தலைவர்கள் உணரணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் எதிர்வினைகள் உண்டு. இது போன்ற பேச்சுக்கள் ரசிக்கத்தக்கதல்ல என்பதைத்தான் கடந்த தேர்தல் முடிவே காட்டியிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லும் பொழுது இப்போ அரசியல் தலைவர்கள் அதை கவனமாகவும் கண்ணியமாகவும் கையாளுன்றா நம்ம ஒரு பிரேக் போயிட்டு நீங்க அந்த தேர்தல் முடிவோட ஆகும்னா கனெக்ட் பண்ணிடுறீங்க. அதுல எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இது போல சர்ச்சை பேச்சுகளோ அவதூறு பேச்சுகளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல இது குறித்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துடலாம். முதல்ல அண்ணாமலையோட எக்ஸ்போஸ்ட். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை அநாகரிகமாக்கும் பேச்சுக்கள் தொடர்ந்து அரங்கேறுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது.
திமுகவின் திரு உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் தாய் குறித்து கருத்து கூறியிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அரசியலில் இருப்பவர்கள் தங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஆட்சியின் செயல்பாடுகளை கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒருவரின் குடும்பத்தினரை, குறிப்பாக அவர்களின் தாயாரை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வகையிலான தரக்குறைவான கருத்துக்கள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காலாவதியாகி போன அரசியல் இன்றைய தமிழக இளைஞர்களுக்கும் வளரும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இத்தகைய 3ஆம் தர அரசியல் அல்ல. அவருக்கு இருந்த வஞ்சத்தை தீர்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதே போல அமைச்சர் வன்னியரசு அவர்களும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அவரது குடும்பம் குறித்தும் மிக மோசமான அருவருக்கத்தக்க வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் பேசிய அநாகரிகமான பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது. பாஜக சனாதனிகளிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி குறித்து இந்திய தலைமை அமைச்சர் மோடி பேசாத அவதூறா? காஷ்மீரில் 8 வயது அசீஃபாவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தி 5 மாத கர்ப்பிணியான பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை விடுதலை செய்து வரவேற்பு அளித்தவர்கள் தானே இந்த பாஜகவினர். பெண்களுக்கு எதிரான வெறுப்பும் அவதூறும் தான் அவர்கள் பேசும் அரசியலின் அடிப்படை. இதற்கு முன்னரும் நடிகை ஒருவர் குறித்தும் நயினார் அவர்களின் பேச்சு தரம் தாழ்ந்து அமைந்திருந்தது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமது அநாகரிகமான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது திரு வன்னியரசு அவர்களுடைய இந்த எக்ஸ் தள பதிவு. அதே போல அமைச்சர் வினோத்தும் ஒரு எக்ஸ் போஸ்ட் போட்டிருக்காரு, அதையும் பார்த்துடலாம். அமைச்சரோட மாண்புமிகு முதலமைச்சர் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தரம் தாழ்ந்து அநாகரிகமாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசியல் களத்தில் கருத்தை எதிர்கருத்தால் எதிர்கொள்ள திராணி இல்லாதவர்கள்தான் தனிப்பட்ட தாக்குதலையும் அநாகரிகமான வார்த்தைகளையும் கையில் எடுப்பார்கள். பதவியில் இருப்பவர் யாராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகமும் பொது மரியாதையும் இருக்க வேண்டும். அதை மறந்து வாய்க்கு வந்தபடி பேசுவது அவரது தரத்தையே வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவதூறையும் அநாகரிகத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனது தரம் தாழ்ந்த பேச்சை உடனடியாக திரும்ப பெற்று முதலமைச்சரிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அரசியலில் எதிரியாக இருக்கலாம், அதற்காக நாகரிகத்தை எதிரியாக்கி கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.